இந்த 10 ஏக்கர்ல நம்பர் ஆஃப் சைட்னு எடுத்தீங்கன்னா 194 சைட் நம்ம பிரிச்சிருக்கோம். இப்போ 1 BHK 2 BHK 3 BHK கன்ஸ்ட்ரக்ஷனாக வீடு போகிறோம் அப்படின்னாலும் கேரண்டியாக 90% வரையும் லோன் கிடைக்குங்க. ஸோ நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி இல்லை வீடாக கட்டுறதா இருந்தாலும் சரி நம்ம மீரா ஹோம்ஸ் வந்து ஒரு பெஸ்ட்டான லொக்கேஷனாக இருக்கும். ஹலோ ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜூ. நம்ம மிட் டவுன் கார்னிவல் சேனலில் வந்து ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு சூப்பரான லொக்கேஷன், சூப்பரான லேஅவுட்டுக்கு தான் நான் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நம்ம லேஅவுட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சி கோயம்புத்தூர் ஹைவேஸ்லேருந்து கோவில்பாளையம்லேருந்து ஜஸ்ட் 5 minutes டிஸ்டன்ஸில் தான் நம்ம மீரா ஹோம்ஸ் லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம மீரா ஹோம்ஸில் என்ன ப்ரைஸிங், என்ன அம்யூனிட்டிஸ், லோன் ஃபெசிலிட்டிஸ், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் கிளியராக நம்ம சார் கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ப்ராஜெக்ட் பற்றி இன்னும் டீட்டெயிலாக சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கங்க மேடம். உங்கள் நேம் சார்? என் நேம் செல்வராஜிங் மேடம். ஓகே. நம்ம மீரா ஹோம்ஸுங்கிற ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோட்டில் கிணத்துக்கடவுக்கு அடுத்து இருக்கிற கோயில்பாளையத்தில் தான் இருக்குது. கோயில்பாளையம் டு நெகம ரோட்டில் ஒரு 5 minutes ட்ராவல் டைமில் தான் நம்ம மீரா ஹோம்ஸ் இருக்குங்க. ஓகே சார். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் ரோட் ப்ராஜெக்ட். நம்ம மீரா ஹோம்ஸ் பற்றி இருக்கிற டெவலப்மெண்ட் ப்ளஸ் அமினிட்டிஸை பற்றி நம்ம லேஅவுட்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம ப்ராஜெக்ட் மீரா ஹோம்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஏக்கர் உள்ள ஒரு பிரம்மாண்டமான ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. இந்த 10 ஏக்கரில் நம்பர் ஆஃப் சைட்னு எடுத்திங்கன்னா 194 சைட் நம்ம பிரிச்சிருக்கோம். இந்த மீரா ஹோம்ஸ்க்கான டெவலப்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா சைட்டை சுற்றி ரொம்ப ப்ராப்பராக காம்பவுண்ட் வால் ஃப்ரெண்ட்லேயே பார்த்துருப்பீங்க, பெரிய ஆர்ச்சி செக்யூரிட்டி கேபினோட கொடுத்துருக்கோம். உள்ள நல்லா ஒயிட் தார் ரோடு. இப்போ நம்ம நின்று பேசிட்டு இருக்க ரோடே வந்து பார்த்தீங்கன்னா 40 அடி ரோடுங்க. லேஅவுட்குள்ளே 40 அடி 30 அடி 33 அடி இந்த மாதிரி ப்ராப்பரான தார் ரோடு கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் மழை தண்ணி ஓடுறதுக்கு காங்கிரீட்டில் ட்ரைனேஜ் வசதி பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் தனியாக பார்க் ஏரியா ஒதுக்கியிருக்கோம். பார்க் ஏரியாவில் ஃபுல்லாக குழந்தைங்க விளாட்ற மாதிரி எக்யூப்மெண்ட், வாக்கிங் ட்ராக்கு இல்லாமல் ஒரு செல்ஃபி பாயிண்ட், இந்த மாதிரி எல்லா டெவலப்மெண்ட்டுமே ஆல்ரெடி நம்ம லேஅவுட்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹோட்டல் டேங்க் பண்ணி டேங்க்லேருந்து ஒரு சைட்டுக்கு இந்த இதில் பைப் லைன் கொடுத்துருக்கோம். இந்த டெவலப்மெண்ட் இல்லாமல் நம்ம லேஅவுட்குள்ளே பார்த்தீங்கன்னா 3 சீப் லைன் முதல் நம்ம லேஅவுட்குள்ளே எடுத்து கொடுத்துருக்கோம். இல்லாமல் ஸ்ட்ரீட் லைட் ப்ரொவிஷனும் தனியாக கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம நம்பர் ஆஃப் சைட்னு பார்த்தீங்கன்னா 194 சைட் இருக்குங்க. இந்த 194 சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டோட மெஷர்மெண்ட்னு எடுக்கிறோம்னா 1.5 சென்ட்லேருந்தே சைட் அவைலபிள் இருக்குது. மினிமம் சைட் ஆரம்பிக்கிறது 1.5, அதை விட்டால் 2.25, அதை விட்டால் 3, 3.5, 4, 5, 10 இந்த மாதிரி எல்லா மெஷர்மெண்ட்லையுமே நம்ம லேஅவுட்குள்ளே சைட் அவைலபிளில் இருக்குங்க. இப்போ நம்ம மீரா ஹோம்ஸில் வந்து பெர்சென்ட் வந்து என்ன ரேஞ்சில் கொடுத்துட்ருக்கோம்னா? ஒரு சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5,50,000 ஒரு சென்ட் லேண்ட் காஸ்ட் கொடுத்துட்ருக்கோம். 5,50,000 மட்டும்தான். பொள்ளாச்சி ரோடு கோவில்பாளையம்லேருந்து ஜஸ்ட் 5 minutes ட்ராவல் டைமில் ஆன் ரோட் ப்ராஜெக்ட். எப்போவுமே பஸ் போயிட்டு வர ரூட். ஆமாங்க. 5.5 மட்டும்தான். ஆமாங்க. அப்போ நம்ம வீடெல்லாம் வந்து இப்போ 1 BHK கட்டணும்னா வந்து என்ன பட்ஜெட்டில் பண்ணி கொடுத்து கன்ஸ்ட்ரக்ஷனாக கேட்குறீங்க இல்லைங்களா? இப்போ நம்ம மீரா ஹோம்ஸ்குள்ளே ஒரு 1 BHK வீடு, சிங்கிள் பெட்ரூம் வீடு பண்ணுறோம். ஒரு ஹாலு, கிச்சன், பெட்ரூம், டாய்லெட் இந்த மாதிரி ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 18 லட்ச ரூபா தான் வருங்க. 1 BHKங்கிறது 18 லட்ச ரூபா தான் வரும். ஆமாங்க. 2 BHKங்கிறது 25 லட்ச ரூபாயிலேருந்து கட்டி கொடுத்துட்டு இருக்கோம். நீங்கள் கோயம்புத்தூர்லேயே எந்த ஏரியாவில் எங்கே வேணாலும் விசாரிச்சு பாருங்கள். மினிமம் 2 BHKங்கிறது 35, மினிமம் 30 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் கேரண்டீடாக இருக்கும். அதுவும் டிஸ்டன்ஸ் வைஸ் தள்ளி இருக்கும். நம்ம மீரா ஹோம்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ஆன் ரோட் ப்ராஜெக்ட். நம்ம கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோட்டில் கோவில்பாளையத்துலேருந்து வெறும் ஒரு 5 நிமிஷம் ட்ராவல் டைமில் தான் நம்ம மீரா ஹோம்ஸ் இருக்குது. அந்த 5 நிமிஷம் ட்ராவல் டைமில் கன்யூஸாக உங்களுக்கு டைமிங் பஸ் இருக்குங்க. உங்களுக்கு 2 BHKவே வந்து நம்ம 25 lakhs வந்து 2 BHK 25 lakhs. ஒரு 3 BHKவே போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் லேண்ட் ஏரியா பெருசாக எடுத்து நல்லா கார் பார்க்கிங்லாம் கொஞ்சம் பெருசாக கொடுத்து பண்ணுறோம் அப்படின்னா அதிகபட்சமாக ஒரு 38 லட்ச ரூபாயிலேருந்து பண்ணலாம். 3 BHKவே வந்து நம்ம 38 லட்ச ரூபாயில் நல்லா 2 கார் பார்க்கிங்கோட நல்லா டியூப்லெஸ் ஹவுஸ் நல்லா பெரிய வீடாக பண்ணோம்னா நம்ம மீரா ஹோம்ஸில் 38 லட்ச ரூபாயிலேருந்தே கட்டி கொடுக்கும். சீரியஸானா ஒரு கம்மி பட்ஜெட்டில் நல்ல வீடாக கட்டணும், அதுவும் ஒரு கொஞ்சம் மெயினான ஏரியாவில் கட்டணும்னா நம்ம ப்ராஜெக்ட் வந்து கண்டிப்பாக சூட் ஆகும். அதுவும் மெயினான சொல்லணும்னா திரும்பி நான் ஏன் வீடியோவில் திரும்ப சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஆன் ரோட் ப்ராஜெக்ட். நீங்கள் கேரண்டியாக எங்கே வேணாலும் இந்த அமினிட்டிஸில் இந்த மாதிரி டிடிசிபி ரெராப்பூர் லேஅவுட் இந்த பட்ஜெட்டில் மெயினாக சிங்கிள் பெட்ரூம்ங்கிறது 18 லட்ச ரூபா, டபுள் பெட்ரூம்ங்கிறது 25 லட்ச ரூபா, 3 பெட்ரூம் நல்ல கார் பார்க்கிங்கோட 2 கார் பார்க்கிங்கோட 3 பெட்ரூம் பண்ணணும் அப்படின்னா நம்ம மீரா ஹோம்ஸில் 38 லட்ச ரூபா வருங்க. ஸோ நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி இல்லை வீடாக கட்டுறதா இருந்தாலும் சரி நம்ம மீரா ஹோம்ஸ் வந்து ஒரு பெஸ்ட்டான லொக்கேஷனாக இருக்கும். அதே மாதிரி ப்ரைஸ் காஸ்ட் வைஸ் நீங்கள் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னாலுமே இங்கே நம்ம ஒரு 1.5 சென்ட் லேண்ட் எடுக்கிறோம், கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் போகிறோம் அப்படின்னா 18 லட்ச ரூபா வருது. இல்லை 1.5 சென்ட் லேண்ட் மட்டும் போதும் பர்ச்சேஸ் பண்ணுறோம்னா அதுக்கு ஒரு 70% 75% கேரண்டிடாக லோன் பண்ணி கொடுக்கலாம். அப்போ நம்ம லோன் ஃபெசிலிட்டிஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஈவன் லேண்டுக்கும் வீடுக்குமே ரெண்டுக்குமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ லேண்ட் அப்படின்னா மினிமம் 70-75% கேஷுவலாக எல்லாமே பண்ணலாம். ஒரு 80% வரையுமே லேண்டுக்கான லோன் இங்கே மீரா ஹோம்ஸில் பாசிபிள் இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷனாக போகிறோம் இப்போ 1 BHK 2 BHK 3 BHK கன்ஸ்ட்ரக்ஷனாக வீடு போகிறோம் அப்படின்னாலும் கேரண்டியாக 90% வரையும் லோன் கிடைக்குங்க. 90% வரையும் பேங்க் லோன் பண்ணி கொடுக்கலாம். என்ன ரீசன்னா திரும்ப லேண்டா வாங்குறதா இருந்தாலும் சரி வீடா கட்டறதா இருந்தாலுமே லோன் ஃபெசிலிட்டி. ஆமா லேண்ட் அப்படினா ஒரு 75% 80% வரையும் மேக்ஸिमम ட்ரை பண்ணி கொடுக்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷனா போறோம் அப்படினா 90 ல இருந்து 95% வரையுமே பண்ணி கொடுக்கலாம். இது எல்லாமே கிளையண்டோட ப்ரொஃபைலுக்கு ஏத்த மாதிரி தான் லோன் அமௌண்ட்டும் சரி
பேங்க்கும் நம்ம சூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஓகே இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷனாக போனாலும் சரி, லேண்டுக்கு மட்டும் லோன் வேணும்னாலும் கேரண்டாக பண்ணலாம். பேங்க் வைஸ் சொல்லணும்னா ஹெச்டிஎஃப்சி, பிஎன்பி, ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசி, இது இல்லாமல் எல்ஐசி, இந்த மாதிரி எல்லா பேங்க்லையுமே நம்ம லோன் ப்ரொஃபைல் பண்ணி இப்போ கொடுத்துட்ருக்கோம். நம்ம கிட்ட வந்து ஒரு பெரிய அமௌண்ட் ஆஃப் சேவிங்ஸ் இல்லனாலுமே நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம இங்க லேண்டோ வீடோ வந்து லோன் வச்சு கேரண்டியாக பண்ணிக்கலாம். இனிஷியல் அமௌண்ட் ஒரு டவுன் பேமெண்ட் வந்து நம்ம மினிமம் எவ்வளவு கட்ட வேண்டியது டவுன் இருக்கும்? பேமெண்ட் கரெக்டான கேட்டிங்க. இப்போ நம்ம மீரா ஹோம்ஸில் லேண்ட் மட்டும் வாங்குறோம் அப்படின்னாலும் வீடா சிங்கிள் பெட்ரூம் வீடாக கட்டணும். அதிகபட்சமாக கையில் ஒரு 2 லட்ச ரூபா இருந்தால் போதும். 2 லட்சம் 2 ரூபாய் லட்ச இருந்தா ரூபா நம்ம இருந்தால் இடம் வாங்கிடலாம். இடமும் வாங்கிக்கலாம். இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் டபுள் பெட்ரூம் வீடாக போகிறோம் அப்படின்னாலும் நம்ம மீரா ஹோம்ஸில் 18 லட்ச ரூபாய்க்கு கேரண்டியாக சிங்கிள் பெட்ரூம் வீடு நம்ம கட்டி கொடுக்கலாம். ஆமா, இப்போ வந்து நம்ம கையில ஒரு 2 lakhs இருந்தா வந்து நம்ம இடம் வந்து நம்ம பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஆயிரும். இப்போ லோனை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி ப்ரொஃபைலுக்கெல்லாம் வந்து நம்ம லோன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்? லோன் ப்ரொஃபைல் கேட்குறீங்க. ஆமா, இப்போ நம்ம நார்மலாக எல்லாமே என்ன யோசிப்பாங்கன்னா, ப்ராப்பராக ஒரு நல்ல கம்பெனியில் ஒர்க் பண்ணணும், அக்கௌண்ட் சேலரியாக இருக்கணும், இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா ஐடி ஃபைல் பண்ணியிருக்கணும். கண்டிப்பா. இந்த மாதிரி ப்ரொஃபைலுக்கும் கேரண்டியாக லோன் பண்ணலாம். இது இல்லாமல் ஷாப் வச்சுருப்பாங்க, கடை வச்சுருப்பாங்க, ஒரு மளிகை கடை வச்சுருப்பாங்க, சலூன் வச்சுருப்பாங்க. இது இல்லாமல் கேஷில் சேலரி வாங்கிட்டு இருப்பாங்க. அக்கௌண்ட்டில் ரிசீவ் ஆகாது, கேஷாக கையில் சேலரி வாங்கிட்டு இருப்பாங்க. இது இல்லாமல் இப்போ நம்ம பொள்ளாச்சி இந்த ஏரியாவில் இருக்கிறதுனால தோட்டம் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. தென்னந்தோப்பு வச்சுருப்பாங்க, மாடு வச்சுருப்பாங்க. அது இப்போ மாடு ஒரு 5 மாடு வச்சுருக்காங்க, அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் நல்லா இருக்குது, பால் கறந்து நம்ம சொசைட்டிக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த மாடை வச்சு கூட நம்ம லோன் பண்ணி கொடுக்கலாம். சூப்பர்ண்ணா. ஏன்னா மோஸ்டா வந்து இந்த லோனுன்ற ஒரு விஷயம் வரும்போதே வந்து நம்ம லோனுன்னு சொல்லிடுவோம், பட் அந்த ப்ரொஃபைல் டீடைல் வந்து யாரும் பெருசா சொல்ல டிஸ்கஸ் மாட்டாங்க. பண்றது இல்ல. ஆமாங்க. பட் இது வந்து அவங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு இதா ஆமாம், இருக்கும். என்ன ஒர்க் பண்ணாலும் 100% கேரண்டியாக லோன் பண்ணி கொடுக்க முடியும். அவங்களுக்கு சிபில் இஷ்யூ இருந்தால் கூட நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். மேஜராக எவ்வளவு லோன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம செக் பண்ணி நம்மளோட எக்ஸாக்டாக மேக்ஸிமம் சொல்லலாம். நம்ம அவங்களுக்கு ட்ரை எஃபர்ட் பண்ணி போட்டு அவங்களுக்கு கொடுக்கலாம். பண்ணி கொடுப்போம் கண்டிப்பா. இல்லையா? நம்ம மீரா ஹோம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 சென்ட் லேண்ட் எடுக்கணும்னா அதிகபட்சமான இஎம்ஐ 6000 ரூபாய் வருங்க. லேண்டுக்கு வந்து ஒன்லி 6000 6000 தான். அதிகபட்சமான இஎம்ஐ 6000 ரூபாய் வரும். வாடகையே இதை விட அதிகமா ஆமா. தான் வருது. ஏன்னா இப்போ இருக்கிற கண்டிப்பா. சூழ்நிலைக்கு எல்லாத்துக்குமே ஒரு சின்னதாக ஒரு இடமாச்சும் வாங்கணும், ஒரு ஆமா. ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு கல்யாணம் பண்ண போகிறாங்க, இல்லை ஏதோ ஒரு ரீசன் அப்படின்னாலும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சாலுமே லேண்டுங்கிறது ரொம்ப அப்ரிஷியேஷன் வேல்யூயாக தான் இருக்கும். ஆமா. அதில் ஒரு 6000 ரூபாய் இஎம்ஐங்கிறதுல ரொம்ப மினிமம் வேல்யூ. ஏன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஃபேமிலி எங்கேயோ வெளியே போகிறாங்க, டின்னர் போகிறாங்க அப்படின்னாலுமே மினிமம் பில்லு ஒரு 5 பேர் போகிறாங்கன்னா ரொம்ப மினிமம் எடுத்தாலும் ஒரு 5000 6000 ரூபாய் இல்லாமல் கண்டிப்பா. guaranteed-ஆ அதோட இருக்காது. அதிகமாவே போகும் தவிர அதிகமா கம்மியாகாது. கம்மியாக 100% பாசிபிளே கிடையாது. ஆமா. அதாவது ஒரு 6000 ரூபாய் இஎம்ஐ கொடுக்குறோம் அப்படின்னா கேரண்டியாக நம்ம மீரா ஹோம்ஸில் ஒரு 1.5 சென்ட் லேண்டு கேரண்டியாக எடுக்கலாம். இப்போ வீடா நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ற மாதிரி இருந்தா ஆமா. அதுக்கு அதுக்கு இஎம்ஐ இஎம்ஐ எவ்வளவு ஓகே. வருது? இங்கே நம்ம மீரா ஹோம்ஸில் சிங்கிள் பெட்ரூம் வீடு 18 லட்ச ரூபாய் நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கு அதிகபட்சமான இஎம்ஐ 12000 ரூபாய் வருங்க. சிங்கிள் பெட்ரூம் வீடுக்கு அதிகபட்சமாக 12000 ரூபாய் இஎம்ஐ வரும். ஒரு டபுள் பெட்ரூம் வீடு இப்போ லேஅவுட்குள்ளே நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, ட்ரோன் வியூலையும் பார்ப்பீங்க. இப்போ இந்த இதுலையும் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் டபுள் பெட்ரூம் வீடு தான் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு. இப்போ டபுள் பெட்ரூம் வீடுனா அதிகபட்சமான இஎம்ஐ ஒரு 18000 ரூபாய் வருங்க. வீடா நம்ம இஎம்ஐ போடுறதா போனாலும் அதிகபட்சமே ஆமா. வந்து சிங்கிள் பெட்ரூம்ங்கிறது 12000 ரூபாய் இஎம்ஐ, 12000 ரூபாய். டபுள் பெட்ரூம்ங்கிறது 18000 ரூபாய் இஎம்ஐ. 18000. கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் எல்லாம் வந்து என்ன மாதிரி ஆமா. நம்ம பண்ணிருக்கோம்? மீரா ஹோம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் 2000 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அந்த ஓகே. 2000 ரூபாயில கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி பண்ணுவோம் அப்படின்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணு கேட்பாங்க கண்டிப்பா. எந்த மாதிரி செங்கல், ஆலோ பிளாக் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் கண்டிப்பா பண்ணி கேட்பாங்க. கேட்பாங்க. நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப ப்ராப்பரா செங்கல் யூஸ் பண்ணி, ஒயர் கட் செங்கல், ரெட் பிரிக்ஸ் யூஸ் பண்ணி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றோம். பில்லர் போட்டு தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றோம். ஓகே. வீட்டுக்குள்ள பட்டி பார்த்து பெயிண்ட் பண்ணி கொடுத்துருவோம். எலக்ட்ரிக்கல் ஒர்க், பிளம்பிங் ஒர்க் முடிச்சு கொடுத்துருவோம். டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருவோம். டைல்ஸ் பெயிண்டிங் எல்லாமே கிளைண்டோட சாய்ஸ் தான். அப்போ டேரெக்டாக ஷோரூம் போய் அவங்க தான் கலர் சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது இல்லாமல் யூபிஎஸ்சி விண்டோ வந்துடும், டோர் வந்துடும். வீட்டுக்கு வெளியே இதுக்கு அடுத்து எடுத்தீங்கன்னா சம்பு ஷிஃப்ட் டேங்க் முத கொண்டு இதே காசுல நம்ம பண்ணி கொடுத்துருவோம். நம்ம வந்து போய் பால் காய்ச்சினா மட்டும் ஆமா, போதும். ஆல்மோஸ்ட் எல்லாமே இதுல கவர் ஆயிரும். இது இல்லாம ஓகே. மீதி இருக்கிற அமிலிட்டி சைஸ் நல்ல தண்ணி கனெக்ஷன் போது நம்ம லேஅவுட்குள்ள எடுத்து கொடுத்துருக்கோம். டேங்க் பண்ணியிருக்கோம். டேங்க்ல இருந்து போர் வாட்டருக்கான கனெக்ஷன் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். எல்லாமே 3 பேஸ் ஈவ் லைன் கொடுத்துருக்கோம். ஒரு வீடு கட்டி வரதுக்கு என்ன பேசிக் அமிலிட்டிஸ் வேணுமோ எல்லாமே நம்ம லேஅவுட்குள்ள நம்ம கம்ப்ளீட் பண்ணி அதுதான் கொடுத்துருக்கோம். இப்போ நம்மளே கட்டி கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கஸ்டமருக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் வந்து ஆமா, நம்ம இது எல்லாமே இப்போ பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ நம்ம லேஅவுட்குள்ள வந்துட்டாங்க, நாங்க தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு அப்படி கிடையாது. எல்லாம் ஏன்னா ஒரு இல்ல. கிளைண்ட் அவங்க ஃபேமிலி சர்க்கிளையோ ஆமா. ஃப்ரெண்ட் சர்க்கிளையோ யாராச்சும் இன்ஜினியரோ இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இந்த ஃபீல்டில் இருப்பாங்க. ஓகே. கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் நம்மள நீட் இருந்தால் நம்மளை வச்சு கேரண்டியாக பண்ணிக்கலாம். ஓகே. லோன் ப்ரொவிஷன் முதல்ல நம்மளே பண்ணி கொடுத்துருவோம். சரி. வேற இந்த பிளான் பொருள், இபி, நல்ல கனெக்ஷன் இந்த ப்ரொவிஷன் வையுமே நம்ம சைடு சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். ஓகே. இல்ல அவங்களே அவங்க ஃபேமிலி சர்க்கிளையோ ஃப்ரெண்ட் சர்க்கிளையோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாலும் தாராளமா அவங்கள யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேண்ணா. இப்போ அண்ணா சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் டே ட்ரிப் ஒரு வெளியில் போகிறதா இருந்தாலுமே 6000ன்றது வந்து ரொம்ப கம்மி தான். அதை விட அதிகமாகவே நமக்கு செலவாயிரும். செலவுன்றதை தாண்டி விட நம்ம மந்த்லி ஒரு 6000 இதில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்ம ஃபியூச்சருக்கும் சரி, நமக்கும் சரி, நம்மளை சார்ந்தவங்களுக்கும் சரி, இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாகவும் இருக்கும். இன்னொரு தடவை ஏன் திரும்ப சொல்றோம் பாத்தீங்கன்னா, நம்ம கோயில்பாளையம் டு நெகம ரோட்ல ஒரு 5 நிமிஷம் டிராவல் டைம்ல தான் நம்ம மீரா ஹோம்ஸ் இருக்கு. மெயினான விஷயம் ஆன் ரோட் ப்ராஜெக்ட். கண்டிப்பாண்ணா. ஏன்னா இந்த 5 நிமிஷம் வந்து நீங்கள் சொல்கிறதுக்காகலாம் சொல்ல, நானே வந்து அங்கேருந்து மெயின் ரோட்லேருந்து உள்ளே வரும்போது லொக்கேஷன் போட்டு தான் வந்தேன். ஓகே. நிஜமாலுமே 5 மினிட்ஸ் தான் எடுத்துச்சு அங்கேருந்து இங்கே ரீச் ஆகிறதுக்கு. தென் ரோட்ஸுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இந்த மாதிரி இருக்கும்போது ரோட்ஸ் வந்து ரொம்ப சின்ன நீட்டாக ரோட இருக்காது. எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இது ரொம்ப பெருசாவும் இருக்கு. தென் ரோட் ரொம்ப நீட்டா இருக்கு. ஆமா. 5 மினிட்ஸ் எனக்கு கொஞ்சம்
ஓவர் ஸ்பீட்ல வந்தா ஒரு 2-3 மினிட்ஸ்லயே வந்து நம்ம இங்க கண்டிப்பா ரீச் ரீச் ஆயிடலாம் பண்ணிடலாம். சீரியஸா. எல்லாத்துக்குமே தெரியும் அதிகமான காலேஜ் ஸ்கூல் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ரோட்டில் தான். அதிகபட்சமாக நீங்கள் எல்லா காலேஜுமே இருக்குது. மெடிக்கலாக இருந்தாலும் சரிங்க, இன்ஜினியரிங்காக இருந்தாலும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இந்த மாதிரி நீங்கள் எந்த காலேஜ் எடுத்தீங்கனாலுமே பொள்ளாச்சி ரோட்டில் அதிகமான காலேஜ் இருக்குது. நம்ம லேஅவுட்டில் இருந்து அதிகபட்சமாக 10 to 15 மினிட்ஸில் எல்லா காலேஜ் ஸ்கூலுமே ரீச் பண்ண முடியும். இது இல்லாமல் ஸ்கூல் வேணும், காலேஜ் வேணும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு நம்ம ஆன் ரோட் ப்ராஜெக்ட்டுங்கிறதுனால ஸ்கூல், காலேஜ் வேணும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேஅவுட் ஃப்ரண்ட் ஆர்ச் வரையுமே கேரண்டீடாக இப்போயே அவைலபிள் இருக்குது. ஏன்னா நீங்கள் நேராகவே வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். கேரண்டியாக விசிட் பண்ணி பார்க்க போதும் கேரண்டியாக ஆன் ரோட்டில் தான் நம்ம ப்ராஜெக்ட் இருக்குது. இப்போ ஆன் ரோட் ப்ராஜெக்ட் கண்டிப்பா வந்து அடுத்த டவுட் கஸ்டமருக்கு என்ன இருக்குன்னா வந்து என்ன மாதிரி சைட்ஸ் எல்லாம் அவைலபிளா அவைலபிள் இருக்கு இருக்குது. அத கொஞ்சம் நீங்க டீடைலா ஓகே. சொல்லுங்க. இப்போ நம்ம மீராகோம்ஸில் 194 சைட் இருக்குன்னு நான் வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா நார்த், ஈஸ்ட், கார்னர் இந்த மாதிரி எல்லா சைட்டுமே அவைலபிள் இருக்குது. ஏன்னா நம்ம நின்று பேசிட்டு இருக்கிற ரோடே வந்து 40 அடி ரோடுங்க. இதில் இப்போ கார்னர் சைட் எல்லாமே அவைலபிள் இருக்குது. இப்போ ஃப்ரெண்டில் வரவங்க கேரண்டிடாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி சைட்டை சூஸ் பண்ணிக்கலாம் கேரண்டிடாக. அப்ப அதுதான் யார் வந்து முதல்ல வரீங்களோ உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சைட்டை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஆஸ் அ கஸ்டமரா நம்ம எல்லா கஸ்டமர் சார்பாக நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கறேன். கேளுங்க. நம்ம பொள்ளாச்சி ரோட்ல வந்து நிறைய லேஅவுட்ஸ் இருக்கு. ஆனாலும் பொள்ளாச்சி ரோடு, கோவில்பாளையம், மீரா ஹோம்ஸ்ல எதுக்கு லேண்ட் எதுக்கு வாங்கணும்? எடுக்கணும் கரெக்டானது கேட்டிங்க. இப்போ நம்ம மீரா ஹோம்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் சொன்னாங்க. கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோட்டில் கிணத்துக்கடவுக்கு அடுத்து இருக்கிற கோவில்பாளையத்திலிருந்து ஒரு 5 நிமிஷம் ட்ராவல் டைமில் தான் நம்ம மீரா ஹோம்ஸ் இருக்குது. மீரா ஹோம்ஸில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லை வீடு கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேரண்டியாக இது வந்து ஆன் ரோட் ப்ராஜெக்ட். இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னாலுமே மெயின் ரோடு ஃபேசிங் நீங்கள் கோவில்பாளையத்துலையோ இல்லை இதுக்கு மேலே கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி ரோட்டில் நீங்கள் எங்கே எடுத்தீங்கனாலும் ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் இருக்குது. எல்லா இடத்துலையுமே அவங்க விசிட் பண்ணி பார்த்துருப்பாங்க, என்கொயரி பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பா. எந்த ப்ராஜெக்ட்டுமே இந்த மாதிரி ஆன் ரோடு பஸ் வர ரூட் மேலே ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் இந்த ப்ரைஸில் இந்த அமினிட்டிஸில் கேரண்டிடாக எங்கேயுமே கிடையாது. நம்மளுக்கு வந்து ஒரு சென்ட் 5,50,000 கொடுத்துட்ருக்கோம். அப்போ நம்ம இஎம்ஐயாக போகிறோம், நம்மளுக்கு ஏன்னா ப்ராப்பரான டிடிசிபி ராராப்பூர் லேஅவுட்டுங்கிறதுனால இஎம்ஐயாக போகிறோம், இஎம்ஐ நீட் இருக்குது, இல்லை ரெடி காஷ் கொடுத்து பண்ணுறோம் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இஎம்ஐ நீட் இருக்கிற பட்சத்தில் அதிகபட்சமாக ஒரு 6,000 இஎம்ஐ பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மீரா ஹோம்ஸில் ஒரு 1.5 சென்ட் இடம் எடுக்கலாம். சிங்கிள் பெட்ரூம் வீடு நீங்கள் இந்த சரௌண்டிங்கில் எங்கே வேணாலும் விசாரிச்சு பார்க்க சொல்லுங்கள். பொள்ளாச்சி ரோட்டில் 18 லட்ச ரூபாய்க்கு சிங்கிள் பெட்ரூம் வீடு ஆன் ரோடு பஸ் வர ரூட் மேலே இருக்கிற ஒரே ப்ராஜெக்ட் நம்மளுது மட்டும்தான். டபுள் பெட்ரூம் வீடு 25 லட்ச ரூபாய் வரும். திரும்ப அதே டைலாக் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் பஸ் வர ஆன் ரோட் ப்ராஜெக்ட். நாளைக்கு கேரண்டியாக இந்த ரோடு எக்ஸ்டன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்டோட வேல்யூ இன்னும் அப்ரிசியேஷன் ஹெவியாக இருக்கும் கேரண்டியாக. இது எல்லாமே லேஅவுட்குள்ளே கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போயே நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 6-7 வீடுக்கு மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் இது எல்லாமே நேரில் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். இப்போ நம்ம கோயம்புத்தூர்லேயே பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் ஐடி பார்க் நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணி பாருங்கள். கோயம்புத்தூரோட லார்ஜஸ்ட் ஐடி பார்க்னு எடுத்திங்கன்னா எல்என்டியோடது நம்ம பொள்ளாச்சி ரோட்டில் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு. இப்போ அந்த ஐடி பார்க்குனால கேரண்டிடாக கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை வரையுமே இந்த ஐடி பார்க்கோட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா லேண்ட் காஸ்ட்டும் சரி, கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் எல்லாமே வேரியேஷன் இருக்கும். டெவலப்மெண்ட் வைஸும் சரிங்க. பொள்ளாச்சி ரோட்டோட மார்க்கெட்டே இன்னும் ஹையாக தான் ஆகும். என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம், இப்போ ஒரு சென்ட் 5 லட்ச ரூபாய்க்கு வாங்குறோம் அப்படின்னா கேரண்டிடாக இது ஒரு 2-3 இயர்ஸுங்க போது ஒரு அப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா கேரண்டிடாக ஒரு 10 லட்ச ரூபாங்கிறது ஈஸியாக கிராஸ் பண்ணிடும். இதுக்கு மெயினான ரீசன் வந்து நம்ம ஆன் ரோட் ப்ராஜெக்ட் பஸ் வர ரூட் மேலே இருக்குது. நம்ம வெறும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இடம் மட்டும் வாங்கினாலும் ஓகே, இல்லை ரெண்டல் பர்பஸில் இடங்க வீடு கட்டி ரெண்டலுக்கு போகிறனாலுமே நம்ம மீரா ஹோம்ஸ் கண்டிப்பாக சூட் ஆகும். ஆனா நம்ம மீரா ஹோம்ஸ் தவிர வேற எங்கெல்லாம் நம்ம ப்ராஜெக்ட்ஸ் ப்ராஜெக்ட் கேட்குறீங்க. நம்மளுது இப்போ பொள்ளாச்சி ரோட்னு எடுத்தோம் அப்படின்னா கிணத்துக்கடவுல ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. நம்ம மீரா ஹோம்ஸ் கிணத்துக்கடவுக்கு அடுத்து இருக்கிற கோயில்பாளையத்தில் இருக்குது. இதை தவிர்த்து கோயம்புத்தூரில் ஒரு 5 ரோடு ரொம்ப முக்கியமான ரோடு. இப்போ பொள்ளாச்சி ரோடு ஒன்று சொல்லிட்டோம். அடுத்தது மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர் வந்து மேட்டுப்பாளையம் ஊட்டி போகிற ஹைவேல கவண்டம்பாளையத்தில் அவைலபிள் இருக்குது. அதுக்கடுத்து துடிலூரில் அவைலபிள் இருக்குது, நரசிம்மநாயக்கம்பாளையம் அவைலபிள் இருக்குது, பெருநாயக்கம்பாளையம் அவைலபிள் இருக்குது. பெருநாயக்கம்பாளையத்துக்கு அடுத்து வீரபாண்டி ஊருக்குள்ளே அவைலபிள் இருக்குது. சாந்திமேடு ப்ரெஸ் காலனி பக்கத்தில் தம்பு ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிற சாந்திமேட்டில் அவைலபிள் இருக்குது. மத்தம்பாளையம் அவைலபிள் இருக்குது. அதுக்கடுத்து காரமடை டீச்சர்ஸ் காலனியில் அவைலபிள் இருக்குது, காரமடையில் அவைலபிள் இருக்குங்க. இதுக்கு அடுத்து நம்ம மேட்டுப்பாளையம் டு அன்னூர் அவினாசி போகிற ஹைவே இப்போ அது 4-வே ட்ராக்கை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரோட்லேயும் நம்ம ப்ராஜெக்ட் அவைலபிள் இருக்குது. இதுக்கு அடுத்து நம்ம சத்தி ரோடு எடுக்கிறோம். கோயம்புத்தூர்லேருந்து சத்தியமங்கலம் போகிற ரோடு எடுத்தோம்னா சரவணப்பட்டியில் அவைலபிள் இருக்குது, கோவில்பாளையத்தில் அவைலபிள் இருக்குது. இதுக்கு அடுத்து கோயம்புத்தூரில் ஏர்போர்ட் இருக்குது இல்லைங்களா, ஏர்போர்ட்லேருந்து ஏர்போர்ட் ரோடுன்னு சொல்லுவாங்க, அவினாசி ரோட்டில் கருமத்தம்பட்டி, தென்னம்பாளையம் 2 லொக்கேஷன்லேயும் அவைலபிள் இருக்குது. ஓகேண்ணா. இப்போ வந்து நம்ம மீரா ஹோம்ஸ் தவிர இத்தனை இடத்துலையுமே வந்து நமக்கு ப்ராஜெக்ட் போயிட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம வியூவர்ஸ்க்கு எங்க வேணுமோ அவங்க வந்து ஏன்னா பொள்ளாச்சி ரோடு இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு மீரா ஹோம்ஸ் ரொம்ப சூட் ஆகும் ஆன் ரோட் ப்ராஜெக்ட்னால. இல்ல கொஞ்சம் கோயம்புத்தூர் சைடு அப்படி பாக்குறவங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு பிடிச்ச லொகேஷன் அவங்களே சூஸ் பண்ணிக்குவாங்க. ஏன்னா மெயினா இருக்கிற எல்லா லொகேஷனும் சொல்லிட்டீங்க. சோ அவங்க தான் இதுல வந்து ஆப்ஷனை சூஸ். இப்போ நார்மலா கோயம்புத்தூர்ல இருக்கவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா
ஒரு கால் என்கொயரியே வருதுன்னா காந்திபுரத்துல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னு ஆமா தான் அதுதான் கேட்பாங்க. மெயினா நம்மளது வந்து யோசிப்பாங்க. கோயம்புத்தூர்ல காந்திபுரம் பஸ் ஸ்டாப்ல இருந்து டிஸ்டன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர்ஸ்ல இருந்தே ப்ராஜெக்ட் அவைலபிள். காந்திபுரத்துல இருந்து 4 கிலோமீட்டர்ல ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, 11 கிலோமீட்டர்ல ப்ராஜெக்ட் இருக்கு, 15 கிலோமீட்டர்ல இருக்கு, 20 கிலோமீட்டர்ல இருக்கு, 25 கிலோமீட்டர்ல இருக்கு, 40, 45 இந்த மாதிரி எல்லா டிஸ்டன்ஸ்லுமே நம்மகிட்ட எல்லா ரோட்லயுமே ப்ராஜெக்ட் அவைலபிள் இருக்கு. அவைலபிளா இருக்கு. இது இல்லாம நம்ம ப்ராஜெக்ட் எல்லாமே ப்ராப்பரான டிடிசிபி ரெரா அப்ரூவல் லேஅவுட் தான். கேரண்டீடா நான் சொல்ற எல்லா லேஅவுட்லயுமே இடம் மட்டும் வேணும்னாலும் வாங்கிக்கலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாலும் புக் பண்ணி கட்டி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. கோயம்புத்தூர்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, கோயம்புத்தூர்ல பொள்ளாச்சி ரோட்ல அது மெயினா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம மீரா ஹோம்ஸை கண்டிப்பா வந்து ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு, டபுள் பெட்ரூம் வீடு 18 லட்ச ரூபா, டபுள் பெட்ரூம் 25 லட்ச ரூபா இந்த மாதிரி வீடா எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்குமே நம்ம மீரா ஹோம்ஸ் ரொம்ப சூப்பரான ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். கண்டிப்பாக ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பருக்கு நீங்கள் எந்த டைம் வேணாலும் கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அண்ணா சொன்ன மாதிரி இப்படி ஒரு ஆன் ரோட் ப்ராஜெக்ட் இந்த பட்ஜெட்ல வந்து கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ நீங்க உடனே வந்து நம்ம மீரா ஹோம்ஸை விசிட் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சைட்டாவோ இல்லை வீடாவோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க புக் பண்ணிக்கோங்க. என்ன டவுட்ஸ் என்ன டீட்டெயில் வேணும்னாலும் நீங்க அண்ணாவை காண்டாக்ட் பண்ணலாம், கேட்டுக்கலாம். இதே மாதிரி சூப்பரான இன்னொரு லேஅவுட்ல நான் உங்களை மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. தேங்க்யூ.